ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் TTS ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், IPTS திருநாவுக்கரசு அவர்கள் தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்களும் பின்னாடி இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் புதிய தலைமுறை விஜயன் அவர்களை விசாரணைக்காக அழைத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா மெசேஜ்லாம் பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் சார் நடந்துச்சு? இல்லை, நீங்களா நிறைய விஷயங்களை சேர்த்து கோர்த்து சொல்லிட்டீங்க. அப்படி இல்லை. திருநாவுக்கரசுக்கும் விஜயனுக்கும் ஒரு நட்பு இருந்தது. திருநாவுக்கரசு டிவியில் விவாத நிகழ்ச்சிக்குள்ளே வர்றதுன்றவர். விஜயன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்கிறவர். விவாத நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறவங்க பண்றது வச்சு மட்டும் குடும்பத்தை நடத்த முடியாது. பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கிற விதமா தாவேக அரசு செயல்படுன்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர் விசாரிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இப்போ நீங்க ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்க, போலீஸ் என்ன அடின்னு அடிக்கிறான், நீங்க உடனே பச்சாதாபப்பட்டு ரவி அடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்வீங்க? உங்க பொருள் உங்களுக்கு கிடைக்கணும். என்ன அவன் அடிப்பான் மிதிப்பான் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. பொருளை வாங்கி கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலைன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ விசாரிக்கிறதுல தப்பு இல்லை. ராத்திரி 2 மணிக்கு கூப்பிட்டாங்க, 12 மணிக்கு கூப்பிட்டாங்க, எல்லாமே ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். பகலில் கூப்பிட்டுருக்கலாம்ல, எதுக்கு நைட்டில் விசாரணை? நீங்கள் ஒரு 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 பதட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப நல்லவர்னு உங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினா நீங்கள் சில விஷயங்களை சொல்லுவீங்க. பதட்டத்தை ஏற்படுத்தலைன்னா நீங்கள் அந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுருவீங்க. இவ்வளவுதான். ஒரு போலீஸ் விசாரணைங்கிறதே தப்பு. அது ராத்திரியில் பண்ணக்கூடாது, பகலில் நல்லா கரெக்டாக 9-10 ராகு காலத்தில் தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவனுக்கு ஒரு தகவல் கிடைச்சா அவன் கேட்கத்தான் செய்வான். பட் செல்ஃபோனை பழித்து வைத்து கொண்டது அப்படிங்கிறது தவறு. அது இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னுடைய செல்ஃபோனை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே பெரிய பிரச்சனை, டைவர்ஸ் ஆகிடும். என் செல்போனை அவர் பார்த்தாரு, அதனால அநாகரிகமான விஷயம் தானே. அநாகரிகம்னு சொல்ல மாட்டேன், பட் அது அநாகரிகமாக ஆகிப்போச்சு, அவ்வளோதான். வேற என்ன சொல்ல? இப்போ நீங்கள் டைரி எழுதுனீங்கன்னா நான் டைரியை படிக்கலாமா இல்லையா? அந்த டைரியில் நீங்கள் வேறு விஷயங்கள் எழுதியிருப்பீங்க, அது தேவையில்லாமல் நாட்டுக்கு தெரியும். அதனால் அதை டைரியை படிக்கக்கூடாது, இவ்வளோதானே. இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. விசாரிச்சிருக்காங்க. விஜயன் மேலே தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜயன் ஒரு தொழிலில் இருக்கார், ப்ளஸ் தன்னுடைய டிவி ஆங்கரிங் பண்ணுறாரு. பொதுவாக பிரபலமாக இருக்கின்றவங்க சின்ன சின்ன விஷயத்தில் மத்தியஸ்தத்துக்காக வருவாங்க. அதற்கப்புறம் அதுவே அது அவங்களுடைய தொழிலாயிடும். பட் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தரை பிடிச்சி கொடுத்தா 2 கோடி ரூபாய் கொடுப்பேன் அப்படிங்கிறதும், இந்த நாயெல்லாம் பிடிப்பாங்கல்ல மாநகராட்சியிலேருந்து, அந்த மாதிரி பிடிச்சி கொடுத்தா 2 கோடி அப்படிங்கிறதும், ஒரு குறிப்பிட்ட நாளில் இதுக்கு எதிராக ஓட்டு போட வச்சா 30 கோடி அப்படிங்கிறதுலாம் தமாஷா இருக்குது. ஏன்னா நம்ம திமுகங்கிற கண்ட்ரோல்டு தீவிரவாத பிரிவினைவாத கட்சியை பார்த்துருக்கோம், அதிமுக அப்படிங்கிற கட்சியை பார்த்துருக்கோம். இது புதுசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கோங்க. விஜயனுக்கு எந்த ஆபத்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புதிய தலைமுறை ப்ளஸ் அவருடைய விவாதங்களில் பார்த்தவங்க எல்லாரும் அவரை பார்த்துக்க போகிறாங்க. தவறு இல்லைன்னா அவர் மேலே எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. பட் விசாரணையே தவறு அப்படிங்கிறது நான் எடுத்துக்க மாட்டேன். அப்படி பார்த்தா டிவியில் இஷ்டத்துக்கு சொல்லிடுறோமே, டிவி செய்திகளில் அது கரெக்டு தானா, ஆதாரபூர்வமானதா அப்படின்றது இல்லாமல் இஷ்டத்துக்கு சொல்லிடுறோமே. தெர்மோகோல் அமைச்சர்னு இன்றைக்கி யாரையாவது கேளுங்க, கூகுள்லேயே அதுக்கு பதில் வரும். அவர் தெர்மோகோல் அமைச்சரா? தெர்மோகோல் தப்பு பண்ணது SCE, CE, JE அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அதிகாரிகள் தான் தப்பு பண்ணாங்க. இப்படி பண்ணால் நல்லதுங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதை கேட்டால் அவர் பண்ணார். பட் நீங்கள் எப்படி அதை கொண்டு வந்தீங்க? அவர் அதிமுக மந்திரிங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாம் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திருநாவுக்கரசுங்கிற ஒரு டேஞ்சரஸ் பர்சன். தாவேக்கா மேலேயே கை வைக்கிறியா? அவ்வளோ பெரிய ஆளா நீ? நாங்கள் யார் தெரியுமா, இளைஞர் படை அப்படிங்கிற கெத்தில் இவங்க உட்காந்துருக்காங்க. இந்த குதிரை பேரம் எல்லாம் அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. தொடர்ந்து தாவேக்காவும் குதிரை பேரவழியத்தில் தானே ஈடுபட்டு. தொடர்ந்து இல்லைங்க, தொடங்கினதே அவங்க தான். முதல்ல இருந்து தொடங்கினது அவங்க தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்களை வாங்குவதற்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அந்த செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் எல்லாம் நாடு கடத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நாடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபினாயில் கிடைக்கிது மார்க்கெட்டில். அடுத்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கம்மிங் 28 நடக்க போகுது. ஸோ திமுக சார்பில் MK ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட எம்ஏலாம் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க, வீடியோ காலில். ஸோ பாஜக சைடில் நிறைய மசோதாக்களை கொண்டு வரதா இருக்காங்க. தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், அந்த வந்தே மாதரம் படத்தில் தேசிய கீதமாக்குறதா இருக்கட்டும். இதுக்கு திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது, என்ன நிலைப்பாடு? 360 எம்பிக்கள் இருந்தால் நல்ல விஷயங்களை கொண்டு வரலாம். பிஜேபி கிட்ட இருக்கிறது 240.
ப்ளஸ் அவங்க கூட்டணி எல்லாம் சேர்த்தா 290. இதை தவிர மமதா கட்சியிலேருந்து ஒரு 20 பேரும், நம்ம உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து ஒரு 6 பேரும் வந்துகிந்து ஒரு மாதிரி 360க்கு 6 எம்பி ஷார்ட்டேஜாக இருக்காங்க. அப்படி 6 எம்பி ஷார்ட்டேஜாக இருக்காங்கன்னா திமுகவுடைய 22 பேர், லோக்சபாவை சொல்கிறேன், ராஜ்யசபாவில் பிரச்சனை இல்லை, லோக்சபாவில் வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். எப்படி தெரிவிப்பாங்க? எதை பயங்கரமாக எதிர்த்து, நான் ஒரு ராஜேந்திர சோழன், நான் ஒரு ராஜராஜ சோழன், நான் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற போகிறேன், தென்னாட்டுக்கே நான் தான் காவலன், இந்தியாவே என்னை பார்த்து தான் காப்பி அடிக்குதுன்னெலாம் பேசிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் இப்போ திடீர்னு என்ன பண்ண போகிறாரு, எப்படி அதுக்கு உல்ட்டா அடிக்க போகிறாருன்னு கேட்டால், முதல்ல இருந்தே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தார், தப்பாக பேசிக்கிட்டு இருந்தார். மறுசீரமைப்பு எதுக்காக பண்ணணும்? மறுசீரமைப்பு பண்ணால் தான் உமன்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வர முடியும். அப்படி தான் 2023 அந்த மசோதா பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. மறுசீரமைப்பில் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லிட்டாங்க? 543 பேர் இருக்காங்களா இந்தியாவில், அது 880 ஆக போகுதா? உங்ககிட்ட 39 இருக்காங்களா தமிழ்நாட்டில், 39 × 880 டிவைடட் பை 543. உத்தரப்பிரதேசில் 80 பேர் இருக்காங்களா, 80 × 880 டிவைடட் பை 543. இது தானே பண்ண போகிறாங்க. இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? அக்கா தங்கச்சிக்கெல்லாம் 4 புடவை இருந்தது, இப்போ 7 புடவை இருக்க போகுது. ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் அக்கா அதனால் எனக்கு 2 இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு அது கேட்டுச்சா? தங்கச்சி நான் வந்து தங்கச்சி அதனால் எனக்கு 1 போகிறோன்னு சொல்லிச்சா? எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாததை தேவையில்லாமல் பதட்டத்தை ஏற்படுத்தி அதாவது வந்து ஒரு தந்தி வந்தது, போயிட்டார் அப்படின்னு தந்தி வந்துச்சு. ஐயோ எங்கள் அப்பா போயிட்டாருன்னு ஒரே அலறல் அடித்து ஊரெல்லாம், அவர் சிங்கப்பூர் போயிருக்காரு, அவன் என்ன பண்ணிட்டான், தந்தி அடிக்கும்போது போயிட்டாருன்னு நினச்சான், இவர் ஊரை கூட்டிட்டார், ஐயோ எங்கள் அப்பா போயிட்டாரு, எங்கள் அம்மா தான் கொண்டு இருப்பாங்க, அப்படி பெருசாக அந்த மாதிரி ஒரு வளரல் தான் இந்த மறுசீரமைப்புக்கு திமுக பண்ண. இப்போ திருத்திக்கும். நம்பர் 1, காங்கிரஸும் திமுகவும் தாவேகாவும் கூட ஒன்று சேரணும் அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு. நிறைய பேர் அந்த மாதிரி பேசுறாங்க. அதுக்கெல்லாம் சாத்தியம் அவர்கள் தான் மாத்தி பேசினார். பார்த்தா இப்ப வீரபாண்டியன் அவர்களுமே கொஞ்சம் மாத்தி தான் பேசுறாரு. இல்லை, இவங்க எல்லாருமே 2 MP 2 MLA வச்சிருக்கிறவங்க, ஒரு கட்சியை ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு அபிலாஷைக்கு எதை வேணாலும் சொல்லலாம். அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? விஜய் வந்து செட் பண்ணி வச்சுட்டார், பராசக்தி தீய சக்தி செட் பண்ணி வச்சுட்டாரு. கரெக்டா? இதை எப்படி அவர் மாத்திப்பாரு? காங்கிரஸ் ஜம்ப் பண்ணி ஓடி போனது திமுக பொறுக்கவே இல்லை. திமுகவுக்கு எப்போதுமே திருடங்கிட்டே திருடினீங்கன்னா அது கோவம், திருடனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். போலீஸ்கிட்ட திருடினா கூட அவன் மன்னிச்சு விட்டுருவான். திருடங்கிட்டே திருடுறீங்க, அப்போ இவன் ஓடி போடுறான், கோவம் வந்துச்சு, உடனே சீட்டை பிரி, இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. இது எப்படி ஒத்து வரும்? பிஜேபியும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வரும்னு ஒரு கனவு, இந்த வேலை இல்லாம உட்கார்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, திமுக அதிமுக ஒண்ணு சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சதுல அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதுவுமே சொல்லல. ஆனா அவர்கள் நேத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க 2 பேரும் கூட்டு களவாணி கிடையாது, விஜய் அவர்கள் தான் கூட்டு களவாணி. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்படி இதுக்கு வாய்ப்பு இருக்கு? திமுகவும் அதிமுகவும் இணையறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? நீங்க போய் கேள்வி கேட்டா எப்படி சொல்லுவாங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நீங்கள் தூக்கில் தொங்க போகிறீங்களா இல்லைனா மாத்திரை சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? எதுக்கு நான் மாத்திரை சாப்பிட்ணும்? அந்த விவாதம் தானே. நான் முட்டாளு, நான் எங்கடா சொன்னேன், கிளம்பி நீ புறந்தள்ளிட்டு போயிடுவீங்க. அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கட்டமைக்கிறதுக்கு, தாவேக்கா வந்து தனக்கு ஆளை பிடிக்கிறதுக்காக இந்த பொய்யை சொல்கிறாங்க. அதிமுக திமுக ஒன்று சேர்ந்துருச்சு, காங்கிரஸும் சேர்ந்துடும், எல்லாருமே சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமான வாதம். பிஜேபிக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை. பாராளுமன்றத்தில் நான் உன்னை சொல்கிறேன், உனக்கு ஒப்புதல் இருந்தால் கையெழுத்து போடு, ஒப்புதல் இல்லையா விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். நம்ம திருமாவளவன் அவர்கள் கூட திமுக வந்து பாஜக வந்து நெருங்கி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு நெருக்கமும் கிடையாது, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 360 திமுக 22 சேர்த்தா 383 வர்ற மாதிரி தான் பிஜேபி திட்டமிடுதே ஒழிய, இவங்கள மாதிரி கரெக்டாக ஒரு 6 பேரை பிடிச்சிப்போம், அவங்கள மட்டும் அமமுகலேருந்து ஒரு ஆளை தூக்கிடுவோம், இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலைகள் எல்லாம் பிஜேபி பண்ணாது. பிஜேபிக்கு அறிவு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து அமைச்சரவை கூட்டம் வந்து கொண்டாரு, என்னதான் பேசினாங்க அந்த கூட்டத்தில்? அமைச்சரவை கூட்டத்தில் என்ன வேணாலும் சொல்லியிருந்துருக்கலாம், என்னென்ன மாதிரி பட்ஜெட்டில் விஷயங்கள் வேணும்,
உங்களுடைய துறை சார்ந்த கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உடனே என்னங்க 40 நாளைக்கு முன்னாடி தானேங்க ஒரு விபூதி வச்சுட்டு கிளம்பி போனார், அதுக்குள்ளே எப்படிங்க நாட்டை பற்றி கருத்து சொல்லுவாருன்னு நினைக்காதீங்க. எனக்கு நெருக்கமானவங்களா இருந்தா கூட அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுங்க. விடுங்க, டயலாக்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னா இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அவர் பெரிய தேவதூதர், ஊழியம் செய்தவங்களாம் அவங்க கூட இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு நான் வந்துடுறேன். அமைச்சரவையில் ஆல்ரெடி அதிகாரிகள் வந்து தொடர்ந்து சில கோரிக்கைகளை எடுத்து வச்சிருப்பாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய சேகர் பாபு அதை வேண்டான் இருப்பார். ஏன்னா சேகர் பாபுக்கு நாடு நல்லா இருக்கணுங்கிறத பற்றிலாம் அக்கறை கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிறவருக்கு அதில் அக்கறை இருக்கலாம். ஸோ கோரிக்கைகளை வைப்பாங்க. இதுதான் மெயினாக நடக்கும். நீங்கள் தினமலரோ தினத்தந்தியோ தினகரனோ படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அவங்க வேறு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு நிறைய செய்திகள் வருது, நான் அமைச்சரவையில் வந்து தூக்கிடுவேன், நான் கையில் இது பண்ணி காட்டேன், நான் ஜெயலலிதா மாதிரி டீல் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காருன்னா நாட்டுக்கு நல்லது. அவ்வளோதானே, வேற ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரம் நடந்தது. நான் அன்னைக்கு செக்ரட்டேரியட்டில் தான் இருந்தேன். மதியத்துக்கு மேலே திரும்ப ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நடந்தது. அங்கே கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தான் பேசியிருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆஃப்டர் ஆல் எல்லா அமைச்சரும் இருக்காங்க, தாவேகா மட்டும் இல்லை, கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் அங்கே இருக்காங்க. வந்து நாகர்கோவிலில் வந்து சபரிவர்மன் அவங்களுக்கு வந்து அரசு வேலையா இருக்கட்டும் 3 லட்சம் சில வீடு, அப்புறம் வந்து 10 லட்சம் பணம் எல்லாம் கொடுக்கறதுக்காக அமைச்சர்கள் வந்து போயிருக்காங்க. ஒரு சாரி கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வேண்டாம், விஜய் அவர்கள் வந்து ஒரு சாரி கூட சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அஜித் மரணத்துக்கு சாரி சொன்னதை ட்ரோல் பண்ணி பேசியிருந்தாரு. ஆனா இவர் ஏன் இன்னும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, மௌனமா இருக்காரு, என்ன காரணம்? இப்போ அஜித்குமார் அம்மா கிட்ட ஸ்டாலின் ஐயா சாரி கேட்டார். கரெக்டா? எவ்வளோ பக்குவம், எவ்வளோ அற்புதமான விஷயம். இந்த மாதிரி தான் நான் அரசியலில் இருக்கணும். நல்லது. அஜித்குமாரோடைய அம்மாவுக்கு பொருள் பணம் கிடச்சிச்சா? திமுகலேருந்து கொடுத்தாங்களா? அரசுலேருந்து கொடுத்தாங்களா? அவருடைய அஜித்குமாரோடைய தம்பிக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? கொடுக்கல. ஸோ அங்கே சாரி சொல்லி ஒன்றும் பண்ணலை, இங்கே சாரி சொல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஏற்றுக்காது அவங்களுடைய விருப்பம். அவங்க எதிர்பார்க்கறது ஒரு இரங்கல் தானே. இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த மீடியாவில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, வெட்டியாக உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு ஜாலரா போட்டு ஏதாவது ஒரு விதத்தில் தாவேக்கா மேலே ஒரு துவேஷத்தை ஏற்படுத்துவதற்காக பேசுறதுக்குன்னே நிறைய அடியாட்கள் இருக்காங்க. அவங்க தான் ஊடகத்தில் இருக்காங்க. இந்த அடியாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது ரைஸ் பண்ணி விடுறது. இப்போ யாருன்னா சொல்லி கொடுத்ததான் அவங்க வந்து வேண்டாம் அப்படியே சொன்னாங்க. அவங்க அங்கே நடந்திருக்கிறதே வேறையா இருக்கும், இவனுங்க கதை விடுறது வேறையா இருக்கும். ஒரு அரசு ஒரு தப்பு நடந்திருக்கா, அந்த தப்புக்கு கொண்டு வர்றாங்க. ஏற்றுக்காதது அந்த குடும்பத்தை சார்ந்த விஷயம். அவங்களுக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி கிட்டேருந்து பணம் வந்திருந்ததுன்னா அவங்க இதை ஏற்றுக்க போகிறது இல்லை. நீ இதை மறுத்துரு, செந்தில் பாலாஜி உனக்கு 2 கோடி கொடுப்பாருன்னு சொன்னால் அவங்க வேண்டான்னு சொல்கிறது. அந்த குடும்பத்தில் ஒரு இறப்பு நடந்திருக்கு, அந்த குடும்பம் தான் முடிவு பண்ணணும். எனக்கு எது நடந்தாலுமே சொல்லி கொடுத்தாலுமே விஜய் அவர்கள் ஒரு சாரி சொல்லியிருக்கணும்ல சார், இரங்கல் தெரிவிங்க. இதில் ஏதாவது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது. சாரி சொன்னா சரியா போயிடும்னா 37 காவல்துறை மரணங்களுக்கு இவர் ஸ்டாலின் ஐயா சாரி சொல்லல. சாரி சொன்ன அந்த அஜித்குமார் வீட்டுக்கு எந்த நல்லதும் இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணல. மாற்றம் சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. மாற்றம்னா சாரியா? சாரிக்கு சொல்லல சார். முன்னாடி வந்து அஜித்குமார் மரணத்தப்ப போராட்டம் பண்ணாரு. போராட்டம் பண்ணவருக்கு ஒரு சாரி சொல்ல கூட டைம் இல்லையா? நீங்க இந்த மாதிரி ஒரு விவாதமே அவசியமற்றது. இப்போ நாளைக்கு அவர் சாரி சொல்லிட்டா என்ன சொல்வீங்க? ரொம்ப லேட்டாக சொன்னாருன்னுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆளுக்கு என்ன நடந்தது, அவங்க நடந்தது காவல்துறை தவறு, அதை நான் உடனே போய் பார்க்கணும், உடனே போய் தீர்க்கணுங்கிற உத்தரவு இல்லாமல் போய் நடந்திருக்குமா? அல்லது நான் போய் ஏதாவது பண்ணிட்டா விஜய் என்னை கூப்பிட்டு திட்டுவாருங்கிற பயம் அவங்களுக்கு இருந்தால் பண்ணியிருப்பாங்களா? இல்லை. நடந்தது ஒரு தவறு, அதை திருத்துறதுக்கு என்ன வேணுமோ அதை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. இந்த சாரி மன்னிச்சிருங்கிறதெல்லாம் அதுக்குள்ளேயே வராது. நடேச முதலியார் பார்க்கில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, ஆண்கள் பெண்கள், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி எல்லாம் சொல்லிப்பாங்க. இது அரசு, இது வேற வேலை. அடுத்து வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாரு. தாவேக்கா வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் கூட அன்புமணி அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ இதுக்கு இடையிலுமே திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விசிகா வெளியே பாமக உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு, அப்படியெல்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் ஐயா வந்து பாமக உள்ள வந்ததுன்னா நான் வெளியில போயிடுவேன் ங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாமகல அன்புமணி அவர்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக இணையறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. சோ வந்து திமுகல வந்தா ராமதாஸ் அவர்கள் திமுக இணையறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. என்ன தினகரன் பேப்பர் படிப்பீங்களா நீங்க? சார் இல்ல சார், அதெல்லாம் நான் படிக்கிறது இல்ல.
அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அன்புமணி ரொம்ப முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி, மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவங்க ஒய்ஃப் சௌமியா வந்து ஏற்கனவே காங்கிரஸ் காங்கிரஸ் இதுக்குள்ளே வந்தவங்க தான். அவங்களும் ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டிஷியன். இவங்கெல்லாம் போய் வைகோ மாதிரியோ அல்லது இந்த மற்றவங்க மாதிரியோ தப்பு பண்ண மாட்டாங்க. திருமாவளவன் இதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாமல் மண்டை காஞ்சிட்டு இருக்காரு. உள்ளேயும் போயிட்டாரு, அமைச்சரவையும் வாங்கிட்டாரு, இங்கே திட்டுறாங்க, அங்கேயும் திட்டுறாங்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரோஷன் மானெல்லாம் இருக்கிறதுனால வருத்தப்படுறாரு. மற்றவங்கன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. செந்தில் பாலாஜி மாதிரி இடத்துலாம் அதெல்லாம் கவலைப்படுவாங்க. திட்டானா, ஓ நல்லா திட்டினானா, சாப்பிட்டுட்டு திட்டினானா அப்படின்ற மாதிரி நக்கல் விட்டுட்டு போயிடுவாங்க. இவர் பாவம் இன்னும் அந்த வெக்கமான சுடுசோர்னெல்லாம் வச்சிருக்கிறதுனால வருத்தப்படுறாரு. நாளைக்கு இவர் வெளில வரணும்னாலும் இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவர் ஒன்றும் அமைச்சராக இல்லை, வன்னியரசு தான் அமைச்சராக இருக்கார். இவர் சொன்னாலும் வன்னியரசு ராஜினாமா பண்ணுவாராங்கிறது எனக்கு தெரியாது. திமுக அப்போ விசிக கூட்டணியில ஒரு பிரிவு வந்துடும்ல. பிரிவெல்லாம் ஏற்கனவே விசிகால இருக்கிறவங்க எல்லாருமே திமுகவோட தான் இருந்தாங்க. பாவம் திருமாவளவன் ஐயாவை அந்த கட்சியை நடத்த சொல்லி விட்டாங்க. நீ நடத்திக்க போனா போது அப்படிங்கிற பொசிஷன்ல தான் வச்சிருந்தாங்க. இது எதுவுமே அவசியம் இல்லாத ஒரு விஷயம். பாமகவுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, திருமாவளவனுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். இதெல்லாம் ஒரு அரசியலே கிடையாது. அதை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.